ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். குரூப் 2 2024 ரிவிஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் 5 இயல் பார்த்தாச்சு. இப்போ 6வது இயல் பார்க்குறோம். 6வது இயலில் நானிலம் படைத்தவன், கடலோடு விளையாடு, வளரும் வணிகம், உழைப்பே மூலதனம், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இந்த 5 டாபிக்ஸ் இருக்குது. வேகமாக பார்த்துடலாம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன், ஆழ கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நானிலம் படைத்தவன். பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அவன் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நானிலம் படைத்தவன். நால்வகை நிலங்கள் என்னென்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை முதலிய நூல்களை எழுதியவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர் முடியரசன். நானிலம் படைத்தவன் என்ற கவிதை புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாற்று கொள்வோம் என்று பாடலின் ஆசிரியர் பாரதியார். சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேர்த்து தந்தங்கள் பரிசளிப்போம், பாரதியார் சொன்னது இது. சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம், பாரதியார். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். விடிவெள்ளி நம்விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா என்ற பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை கடலோடு விளையாடு. பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா என்ற பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை கடலோடு விளையாடு. தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா என்ற பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை கடலோடு விளையாடு. கடலோடு விளையாடு பாடலில் உள்ள பொருள் விளக்கங்களை பார்த்துடலாம். விண்மீன்கள் விளக்குகள், விரிந்த கடல் பள்ளிக்கூடம், கடலலை தோழன், மேகம் குடை, மணல் பஞ்சு மெத்தை, இடி காணும் கூத்து, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை, கதிரவனின் ஒளிச்சுடர் மேற்கூரை, கட்டுமரம் வாழும் வீடு, மின்னல் கோடுகள் பாடம், மீன்கள் செல்வம், முழுநிலவு கண்ணாடி, நீச்சல் தவம். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர். நெய்தல் நில மக்களின் தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் நிலத்தின் பூ தாழம்பூ. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. நாட்டுப்புற பாடலில் அடங்குபவை ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். கடலோடு விளையாடு என்னும் பாடல் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் ஆட்டின் பாலை கொடுத்து தானியம் பெற்றனர். வணிகம் 2 வகைப்படும். ஒன்று தரைவழி, மற்றொன்று நீர்வழி. வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றிக்கொண்டு குழுவாக வெளியூருக்கு செல்வர். இக்குழுவிற்கு வணிக சாத்து என்று பெயர். கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருள்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம். துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக விளங்குவது பூம்புகார். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம். ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து வணிகம் நடத்துவது நிறுவன வணிகம். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா நற்றிணை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. சிறு வணிகர்கள் நுகர்வோருடன் நேரடி தொடர்பு கொள்வார்கள்.
தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. சீனத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் எது? கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரேபியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது குதிரைகள். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல செய்யின் என்று வணிகர் நேர்மையை பற்றி கூறும் நூல் திருக்குறள். வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்று? ஔவையார். பணம் என்பது பெட்டியில் வைத்து பாதுகாக்க வேண்டிய பொருள் அன்று, அதை பயனுள்ள முறையில் தொழில் செய்து முன்னேறுவது மனிதனின் கடமை என்று கூறும் கதை உழைப்பே மூலதனம். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். சுட்டெழுத்துக்கள்னா அ, இ, உ. தற்பொழுது உ என்ற சுட்டெழுத்து பயன்பாட்டில் இல்லை. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தர்றது அகச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. அகச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டுனா இவன், அவன், அது, எது, இதெல்லாம் அது இதுன்னு வரும். சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. புறச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டா அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து இ. அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டுக்கு உரிய எழுத்து அ. சேய்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டுனா அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட உ என்ற சுட்டெழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதுதான் உது, உவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து பொருள் தருவது சுட்டு திரிபு எனப்படும். சுட்டு திரிபுக்கு எடுத்துக்காட்டு இப்பள்ளி, இந்த பள்ளி அப்படின்னு சொல்கிறது. வினா எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை மொத்தம் 5 வினா எழுத்துக்கள் இருக்குது. வினா எழுத்துக்கள் ஏ, யா, ஆ, ஓ, ஏ. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள்னா ஏவும் யா ஆகும்தான். ஏ எங்கு, யா யாருக்கு. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ, ஓ, பேசலாமா, தெரியுமோ. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வர வினா எழுத்து எதுனா ஏ, ஏன், நீதானே, அந்த மாதிரி வரும். வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா எனப்படும். எடுத்துக்காட்டு எது, யார் அப்படின்னு சொல்கிறது. வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வினா பொருளை தருமானால் அது புறவினா. எடுத்துக்காட்டு அவனா, வருவானா அப்படின்னு கேட்குறது. அகவினா, புறவினா. கல்லை செதுக்கி சிலையாக மாற்றலாம், உதிரும் கல்தூளை கோலமாவாக மாற்றலாம். இதனை மதிப்பு கூட்டுதல் என்பர். கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். மல்லெடுத்த, வலிமை பெற்ற. சமர், போர். கழனி, வயல். நல்கும், தரும். எக்களிப்பு, பெருமகிழ்ச்சி. களம், கப்பல். மரம், வீரம். ஆழி, கடல். கதிர்ச்சுடர், கதிரவனின் ஒளி. மின்னல் வரி, மின்னல் கோடுகள். அரிச்சுவடி, அகரவரிசை எழுத்துக்கள். விடிவெள்ளி, விளக்கு. மணல், பஞ்சு மெத்தை. புயல், ஊஞ்சல். பனிமூட்டம், போர்வை. பிரித்தெழுதுக. கல்லெடுத்து, கல் கூட்டல் எடுத்து. நானிலம், 4 கூட்டல் நிலம். கதிர்ச்சுடர், கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி. வண்ணப்படங்கள், வண்ணம் கூட்டல் படங்கள். விரிவடைந்த, விரிவு கூட்டல் அடைந்த. சேர்த்து எழுதுக பார்க்கலாம். பண்டம் கூட்டல் மாற்று, பண்டமாற்று. அடிக்கும் கூட்டல் அலை, அடிக்கும் அலை. வணிகம் கூட்டல் சாத்து, வணிகச் சாத்து. பெருமை கூட்டல் வானம், பெருவானம். நாடு கூட்டல் என்ற, நாடென்ற. களம் கூட்டல் ஏரி, களமேரி. கலைச்சொல் பார்த்துடலாம். பண்டம், கமாடிட்டி. பயணப்படகுகள், ஃபெர்ரீஸ். பாரம்பரியம், ஹெரிட்டேஜ். நுகர்வோர், கன்சியூமர். கடற்பயணம், வாயேஜ். தொழில்முனைவர், ஆண்டர்பிரினியூவர். கலப்படம், அடல்ட்ரேஷன். வணிகர், மர்ச்சன்ட். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொற்களை பார்க்கலாம். கரன்சி நோட், பணத்தாள்.
பேங்க் வங்கி, செக் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் டிடி சொல்லுவோம் இல்லைங்களா, வரையோலை, டிஜிட்டல் மின்னணுமயம், டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங், மின்னணு வணிகம், காமர்ஸ், இணையதள வணிகம். ஸோ இதோட இயல் 6 முடிஞ்சுது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது இயல் 7. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நான் ப்ளேலிஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன், அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.